நான் கிளை அவுத்துட்டு எல்லா போகலும் இவனுக்கு மொழிப்பழசு பொறுப்பு நண்பர்களே. காரைக்குடி போயிறேன்னு சொன்னீங்க. ஸோ காரைக்குள்ள வீடியோ போடாமல் நல்லா காட்டுறேன். காரைக்குள்ள வீடியோ இன்னைக்கு காரைக்குள்ள எப்பயும் நாட்டு மாடு நிறையா இருக்குங்க. எங்கள் ஊர் நாட்டு மாடு இந்த காரைக்குடி குட்டைன்னு ஒரு ரகம் இருக்கு, வச்சுருப்பாங்க. நான் நம்மளால் குட்டை இல்லை, நம்ம பையன் காரைக்குடி குட்டையெல்லாம் வளர்க்கல. ஜோக்கம் பாருங்க, கிரு காங்கேயம் வச்சிருக்கான். காங்கேயம் மாடு வச்சிருக்கான். காங்கேயத்தில் கொட்டை இருக்கு, ரெண்டுமே பசு மாடு தான். காங்கேயத்தில் நம்ம ஊர் மாடை வளர்றாங்கன்னா ஊரை விட்டு மாடை தான் வளர்த்துக்கு தெரியும். சரி ரைட், எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏரியா சூப்பராக இருக்குது. வேறு என்ன வச்சுக்கான்னு பார்த்துருவோம். பிரவீன், இன்னும் உன் பேரை நீ சொல்லிடு. என் பேர் பிரவீன்குமார். நான் காரைக்குடி பக்கத்தில் கோயிலூருங்கிற ஒரு கிராமம். நம்ம இங்கே காங்கேயம் கிரு மாடுலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக ஜமுனாபுரி ஆடு, கோழி, சண்டை சேவல்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. அப்பா வந்து கற்றுக் கொடுத்துட்டாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, நம்மளே அதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் உனக்கு. ஆமாம். சரி. இப்போ மாடெல்லாம் வச்சிருக்கேன், மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாக அப்படி மேய்ச்சல் திருடுறதா ஃபுல்லாக? ஆமாம், மேய்ச்சல் தான். ஓகே. மேய்ச்சல் வேறு என்ன பண்ணுற? தீவனங்கள்லாம் என்ன பண்ணுற? தீவனங்கள் வந்து தவிடு கடலை புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்கோம். ஒரு நேரம் தான் வைக்கிறது. மிச்சம் மேய்ச்சல் தான். மிச்ச நேரம்லாம் இப்போ மேக்ஸிமம் எத்தனை மாடு இப்போ கையில் இருக்குது? 8 மொத்தம். 8 மாடு இதோட சேர்த்து 8. கண்டிப்பாக சேர்த்து 8 மாடு இருக்குது. சரி, இப்போ மேய்ச்சல் இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சதை கவர் பண்ணிட்டேன் நான். இன்னொரு விஷயம் கேட்கலாம். இப்போ அப்பா ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருந்தாங்களா முன்னாடி? இப்போ ரொம்ப நாள். இப்போ திருப்பி இங்கே வந்து செட்டில் எத்தனை ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 வருஷம் வேறு என்னென்ன பண்ணிட்டீங்க அதில்? இப்போ பால் கொடுக்குறீங்க? ஊற்றுறோம். முன்னாடி ஊற்றுறோம். இப்போ எல்லா மாதிரி சனையாக இருக்குது. இப்போ பால் ஊற்றுறது இல்லை. இங்கே எவ்வளோ போகுது பால் லிட்ரு? ஜெர்சி மாட்டு 50 ரூபா போகுது. கிரு இது மாதிரி மாடா 120 ரூபா வரைக்கும் போகுது லிட்ரு. பரவாயில்ல, நல்லா லாபம் கொடுக்குது. ஒரு 120 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா அந்த மாட்டில் வந்து எவ்வளோ பால், எவ்வளோ செலவு இருக்குது உனக்கு? செலவு எப்படி போச்சுனாலும் 50 ரூபா வந்துடும் ஒரு நாளைக்கு. ஒரு மாட்டுக்கு 50 ரூபா. ஆமாம், 120 ரூபாய்க்கு ஊற்றுனோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க செலவு. நீ மேய்ச்சலில் விட்டுமே உனக்கு 50 ரூபா வருது. ஆமாம், கடலை புண்ணாக்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு கிலோ இன்னைக்கு வந்து 55 ரூபா வந்துருச்சுல. சரி. இப்போ மாடு கண்டு யாரும் கேட்டால் கொடுப்பியா? கண்டு எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கா? கேட்டால் வெளியில் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுக்கலாம். கண்டு மாடு கிரு மாடு கண்டுலாம் எடுத்து கொடுக்கலாம். கிருவோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது சொல்லு. கிரு வந்து எல்லா கிளைமேட்டும் தாங்கும். அதே மாதிரி உதையாது. நல்லா யார் வந்தாலும் பழகும். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு வந்து எந்த நோயும் வராது. அப்படி சொல்கிறேன். நம்ம மழை நாளும் கிடைக்கும், வெயில் நாளும் கிடைக்கும். நம்ம நாட்டு மாடுகள் கூட ஏதாச்சும் ஃபால்ட் வரும். இதுக்கு எதுவும் வந்தாலும் அதுவாகவே சரியாயிக்கும். வைத்தியம் ஒன்றும் நம்ம பார்க்க தேவையில்லை. அவ்வளோ ஒன்றும் நம்ம நாட்டு மாடுக்கு வைத்தியம் பார்க்க தேவையில்லையே. நம்ம மாடு வந்து அம்மாலாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுல. தடுப்பூசி போட்டு தானே கேட்டுச்சு. நம்ம மாட்டுக்கு வந்துச்சு அம்மா. ஆனால் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அதுவே போயிடுச்சு. கிருகளுக்கு பரவாயில்ல. காங்கேயத்துக்கு வந்துச்சு. ஆனால் 1 வாரம் ஆச்சு காங்கேயத்துக்கு போக. சரி, இப்போ இந்த மாடு ஒவ்வொன்று எத்தனை லிட்டருக்கு இருக்குது பால்? இது நம்ம எடுத்துட்டு வந்து 15 லிட்டர் கொடுத்துச்சு. 15 லிட்டர் கொடுத்துச்சு. இது 3வது ஈத்து கண்டு. இதான் 3வது ஈத்தோட கண்டு. சரி. இப்போ செனையா இருக்கு. இப்போ 3 மாசம் செனையா இருக்கு மாடு. சரி. அது தலையீத்து குறாள். கொஞ்சம் க்ளோஸ்அப்ல எடுத்து காட்டுறேன் பொறுங்க. சரி, இப்போ இந்த மாடு 15 லிட்டருக்கு பால் வந்தது. அது ஆமா, நிற்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பிடிக்க முடியல, பூரா தரிச்சு ஓடிக்கிட்டாங்க. அதான் பிடிச்சி பார்த்து கட்டியாச்சு. உங்களுக்கு தோதுக்கு எல்லாம் மாடை பார்க்கணும் நீங்கள். அதுக்காக தான் இப்போ நம்ம கொஸ்டின்ஸை தொடங்குவோம். இப்போ வந்து பெரும்பாலும் கொட்டைகளை பார்த்தோம்னா நம்ம காரைக்குடியை பொறுத்த மட்டும் காரைக்குடி குட்டை தான் பூரா கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் மட்டும்தான் கிரு காங்கேயத்தையும் பார்க்குறேன். இது எந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம நண்பரோட குஜராத்ல போய் எடுத்துட்டு வந்தாப்புல. சரி, அதை பார்க்க எனக்கு இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் மூலியமா கேட்டேன். அப்புறம் போயில ஒரு 2 மாடு கொடுத்துட்டு போனாப்புல. அப்புறம் அவர் மூலியமா நிறைய எடுத்தான் பண்ணா, கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்தா எல்லாம் பண்ணாப்புல. எனக்கு நமக்கு அது முத வந்து இவ்வளவு ஒரு 4 மாசம் கண்ணுட்டி இருக்கான். 23,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன். 23,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன். இப்ப 2 மாசத்துல என்ன இப்ப 2 மாசம் நிறையா இருக்கு. 2 பல்லு. இதுக்கப்புறம் வாங்கினதான் மற்ற மாடலாம். ஆமா, இதான் முத வாங்கின மாடு வீட்டிலே. சரி. அதுக்கப்புறம் தான் அந்த மாடு இந்த காங்கேயம் வந்தது. சரி. காங்கேயம் எங்க எடுத்தது? காங்கேயம் வந்து நம்ம காங்கேயத்திலே போய் எடுத்தது. காங்கேயத்திலே போய் எடுத்தது. ஆமா, பரவாயில்ல. இப்ப இது வந்து 3 மாசம் சென்னையில இருக்குது இந்த காங்கேயம். 2 பல்லு தான். இப்போ சென்னையா இருந்து நீங்க கேட்க நினைச்சேன். காலையில எங்க சேர்க்கிறேன்? காலை வந்து நம்ம சேல்வஸ்டா காலேஜ்ல இருக்கு காலை. காங்கேயத்துக்கு கிருக்கு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. சரி. ஒரே மாடு.
இப்போ இது ஒரு தகப்பெல்லாம் அது பேசுறது இது இங்கே அம்மாட்ட சேர்ந்தது குட்டியா சரியா வந்த பின்னாடி தான் கண்டு போட்டது. ஆமா சரி 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 எல்லாம் ஓகே. இதில் லைட்டாக 2 ஐட்டம் வச்சிருக்கீங்க. ஆமா முன்னாடி ஹெச்எஃப் வச்சிருந்தனால வச்சிருந்தேன். அம்மா எனக்கு வச்சுங்கிறதுக்காண்டி வச்சிருந்தேன். ஹெச்எஃப் வந்து கிரிக்கு முன்னாடி வாங்கினதா இல்லை இடத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அது நம்ம கிளைமேட் செட் ஆகல ஹெச்எஃப். சரி 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 ஆமாம் 2 மாடு மட்டும் பார்த்தேன். 2 மாடு இது ஜெர்சியில் ஒன்று ஹெச்எஃப்ல ஒன்று கிடந்துச்சு. சரி இது இந்த அழகி யாரு? இதான் இருக்கிறது. அவங்க அம்மா வந்து தேவையில்லை ஒரு அண்ணன் கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாப்ல. மாடு மட்டும் வச்சிருக்கீங்க? ஆமா கண்டை மட்டும் வச்சுட்டு மாடை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். சரி இப்போ மாடு மெயின்டைன் பண்ணுற ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. நோய் எல்லாமே சொல்லிட்டேன். ஒன்றும் அவ்வளோவா நோய் வரலன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆடு வேறு வச்சிருக்கீங்களா? ஆமா அந்த நம்ம ஆடு 2 தான் வச்சிருக்கேன். கிடா ஒன்று பட்ட ஒன்று. ஆமா ஒரு 4-5 சேர்த்து வாங்கி மெயின்டைன் பண்ணலாம்ல? நிறைய வச்சிருந்தாங்க. நாய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சனால தான் கொடுத்தாச்சு. அப்படியா? ஆமா நம்மள்ட்ட 20-30 ஆடு இருந்துச்சு. நாய் ஒன்னொன்னா கடிக்கவும் அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து. இது வித்தால இருக்கா சனையா இருக்கா? இது சனையா இருக்கு. சரி 2.5 மாசம் சனையில இருக்கு. சரி 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 கடை என்ன பல்லு ஓடல. இது கடை சேர்ந்துருச்சு. இது கடை சேர்ந்துருச்சு. ரைட் ரைட். இப்போ இதுனா இதெல்லாம் அங்கே மதுரையில் வாங்கினது தான்? ஆமா மதுரையில் வாங்கினது. இது அப்படியே இதுவும் கொஞ்சம் சைடில் மெயின்டைன் பண்ணலாம்ல? அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ரைட் ரைட் எல்லாம் மொத்தமாக பண்ணுவோம். இந்த காலகட்டம் தான் நீ அடுத்த வீட்டுக்கு பொலி வேலை கிடப்பேன். இது ஒரு தாய் தானே அது? ஆமா தாய்க்கு மட்டும் போட மற்ற மாட்டுகளுக்கு போடலாம். நீ அப்போ ரைட். அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், அந்த தாயை நிப்பாட்டிட்டு இந்த தாயை கொடுத்துருக்கலாம். இல்ல அது தாய் வேணும்னு சொல்லி கேட்டாப்ல. அதுக்கு இருக்கிறது வந்து 3 வெரைட்டி இருக்குல்ல. சரி சரி. இது வந்து பாகனர் பிளட் லைனு. பாகனர் பிளட் லைனு. ஆமா. இது புவனேஸ்வரி. சரி. இல்ல அது அம்மா வந்து வச்சிருந்தேன் ஜெயஸ்தான். அது கொடுத்துட்டேன். ஜெயஸ்தான் தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால ஜெயஸ்தானை கொடுத்துட்டு 3 வச்சிருந்தேன். ஒன்று அதாவது 3 ஒன்று நிக்கணும்னு விட்டேன். சரி சரி. இப்போ இது திரும்ப புவனேஸ்வரில் ஒன்று நிற்கிதுல. இதுல ஜெயஸ்தான்ல. இப்போ ஜெயஸ்தான் நிற்கினா அது சேர்க்கிற கால ஜெயஸ்தான் இருக்கும்ல. இப்போ பாகனர் போடலாம். பாகனர்ன்ற அந்த ஊர் பேரு. ஆமா ஒவ்வொரு ஊர் தானே இதுல. ஒவ்வொரு ஊருக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ 3 இருக்கு. 3க்கு என்னென்ன ஸ்பெஷல்? 3க்கு என்ன ஸ்பெஷல்னா இது கொஞ்சம் உயரமா வளரும் புவனேஸ்வரி. சரி. பாகனர் கொம்பு ரவுண்டா வரும். சரி. ஜெயஸ்தான் கொம்பு இப்படி வரும் எரும மாடிக்க. ஓ சரி சரி. வேற ஒன்றும் அதில் வித்தியாசம். இதுல போட்ட காலை என்ன காலை? இதுக்கு பாகனர் தான். பாகனர் தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு போட்டு எடுத்தது ஜெயஸ்தான்லேயே போட்டு எடுத்தது. அப்போ அந்த பாத்திரம் எடுத்து வந்தது. சரி சரி. காலைக்கு சேர்த்து. ஆமா சேர்த்து இங்க வந்து 1 மாசத்துல கண்டு விட்டாங்க. சரி சரி சரி. அந்த கொம்பு ஷேப் எப்படி வரும்? இப்படி வரும் பின்னாடி எரும மாடிக்க. சரி சரி சரி. சுத்து விழாம. ஆமா சுத்து விழாம. அது எப்படி இது முட்டுக்கடை மாதிரி இப்படி வளைஞ்சு வரும் மட்டி மாடிக்க. இது காங்கேயத்துக்குள்ள நேரம் வரும் கொம்பு. காங்கேயத்துல என்ன குருகுலமா? பெருங்குட்டு. ஆமா பேட்ச் 1. ரைட். இது எங்க எடுத்து சொன்னா? காங்கேயத்துல எடுத்தது. போய் காங்கேயத்துல எடுத்தது. என்ன விலைவாசி வந்துச்சு ஒரு மாடம்? இது பல்லு போடுறதுக்கு முன்னாடி வந்து 2 மாடு 1 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன். 2 சேர்த்து 50 1. இதோட கம்மியான ரேட்டு தான் எடுத்தா. ஆனா கெப்பாசிட்டி கிடைக்காது அந்த அளவுக்கு. சாரி கெப்பாசிட்டியா இருக்க முடியாது. ஒரிஜினாலிட்டி இருக்காது. ஆமா கொஞ்சம் அதுலயே காங்கேயத்துலயே கொஞ்சம் குட்டை அப்படி வரும். இது கொஞ்சம் வளர்த்தி பெருவிட்டு எல்லாம். இது கொஞ்சம் உயரமா வரும். இப்பதான் பல்லே போட்டிருக்கு. அப்படி பிடிச்சி காட்டு பல்லு. பல்லு 2 பல்லு. இவளுக்கு அதுக்கு 2 பல்லு. 2 பல்லு. இது 2 பல்லு தான். ஆமா சரி ரைட். அதுவும் 2 பல்லு தான். காட்டு பாக்குறோம். 2 பல்லு. 4 பல்லு போட்ட மாதிரி இருக்காங்க. சரி 4 பல்லு ஓடு. சேவல் வந்து வெத்திக்கால் சேவல் ஃபுல்லா வெத்திக்கால் சேவல் மட்டும் தான். வெத்திக்கால் சேவல் மட்டும் தான். சரி வெத்திக்கால் சேவலுக்கு அப்பா வந்து ஒரு நாள் கண்டிப்பா ஒரு இது யார் ட்ரைனிங்? அப்பாவா அண்ணனா? அண்ணன் தான். உங்க அண்ணன் இருக்கப்ப சொல்றேன் நம்ம வெத்திக்கால் பத்தி தனியா வீடியோ பண்றோம். ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ நீங்க சேவலுக்கு கோழிக்கு என்ன மாதிரி மெயின்டைன் பண்ண தெரியுமா? தெரியுமா உனக்கு? அண்ணனுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்ப சேவல் கோழி கரெக்டா கல்ல இறங்கி தண்ணி மாத்தி இலை தண்ணி வைக்கிறது. ரொம்ப சண்டைக்கு போவோம். இங்க இருந்து வாங்கி போய் சண்டை விடுவோம். ரெடி பண்றதெல்லாம் அவதான். ஆமா சரி ரைட். அப்ப அவரை வச்சு அண்ணன் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். மாடு வீடியோ. ஸோ இது மாதிரி நிறைய மாடு வீடியோகள் கிரு வீடியோகள் இது மாதிரி நிறைய நாட்டு மாடு வீடியோகளும் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆமா இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் ஜாஃபர். பிரவீன், காரைக்குடி பிரவீன்.